ஹாய் சரண்யா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா? இல்லைங்க. நீங்கள்? நாளாக எடுத்துட்டேன் தெரியுமா. ஏன் எடுக்கல? கம்பெனியில் லீவே தர மாட்டாங்களே. லீவ்லாம் யார் சரண்யா கொடுப்பாங்க? நம்ம போகிறதா லீவு. ஓ அப்படியா? சரி வா போயிட்டு வேலையை பார்ப்போம். டே என்னடா கையை கொத்துட்டே போறீங்க? இது வேற ஒன்று, வேறு வேலையே இல்லை. மேடம் பாட்டு கிட்டிக்கல மேடம், சீக்கிரம் இறக்கி விடுங்க மேடம். ஓகே சார். மேடம் பார்ட் கிரிட்டிக்கல் மேடம். நான் V2 போக வேண்டியிருக்கு, சீக்கிரமே இறக்கி விடுங்க. இருங்க வந்த உடனே எப்படி டக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அம்மா கிரிட்டிக்கல்மா, கொஞ்சம் பார்த்து இறக்குங்கம்மா சீக்கிரம். டக்கு ஃபுல்லாக இருக்குது. சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். மேம் பார்ட் லைனுக்கு கிரிட்டிக்கல் மேம், பார்த்து இறக்கி விடுங்க மேம். என்னாச்சு? டக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்குக்கா. சீனியர் எனக்கு தெரியாதா? வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அக்கா எல்லோ லைன் கிராஸ் பண்ணி போகாதீங்கக்கா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸ்லாம் யார் ஃபாலோ பண்ண? ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆமா? சீனியர் நான் சொல்கிற கேட்க மாட்டியா? என் வேலை என்னமோ எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. வா 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 வா. மேடம் டோன்ட் ஜம்ப், டோன்ட். சென்சார் ஒர்க் ஆகுதுமா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அதை செஞ்சு மேலே சார் நான் பார்க்குறேன் சார், நீங்கள் அங்கேயே இருங்க சார், நான் பார்த்துறேன், எனக்கு தெரியும் சார். வரலாம் வாங்க 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 வாங்க. வரலாம் வாங்க 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 வாங்க. வாழ்க்கை என்ற பயணத்தில் பாதுகாப்பு நிச்சயம் தேவை என்பதே நிதர்சனமான உண்மை. நம் தொழிற்சாலையில் பொறுப்புடன் வேலை செய்து பாதுகாப்புடன் பயணிப்போம். நாம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பாதுகாப்பு. பாதுகாப்பாக வாழ்ந்தால் மட்டுமே மகிழ்ச்சியை அடைய முடியும். என்னம்மா பண்ணீங்க? அதுல கைய வண்டி நிறுத்தினீங்களா? அப்படியே ஒரு கையால வண்டி நிறுத்திட்டீங்க இல்ல? சூப்பர். இதே எல்லாரும் பண்ணிடலாமா? சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கன்னா யார் கேட்குறீங்க? சீனியர் பசங்க நீங்களே கேட்காட்டி ஜூனியர் பசங்க எப்படி கேட்பாங்க? உங்களை பார்த்து தான் ஜூனியர் பசங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு என்ன பத்தி சொல்றது? சொல்லுங்க. கை கோத்து போகாதீங்கன்னா கை கோத்துட்டு போறது. நீ உன் பேச்ச நான் ஏன் கேட்கணுன்ட்டு அசால்ட்டு, அப்படிதானே?
சரண்யா. ஹலோ ஆனந்தி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சரண்யா. சாப்பிட்டியா? சாப்பிட்ட சரண்யா. நீ வீட்டிலலாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க சரண்யா, எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. வீட்டில் என்ன சுச்சுவேஷன்? என் நிலமை இன்னைக்கு வீட்டில் உட்காந்து கை உடச்சி நான் தான் என் ஃபேமிலி பார்த்தோன்னு நினச்சேன். ஆனால் என் நிலமை இன்னைக்கு என் ஃபேமிலி தான் என்னை பார்த்துது. பாதுகாப்பும் நீங்கள் சொன்னீங்க, அதை மீறியும் நான் செஞ்சுட்டேன். என்ன பண்ணுறது, வர பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியன்றது. நான் தான் புரிஞ்சிக்கல, அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டேன் சரண்யா. என்ன மாதிரி நிலமை வர வேணாம் சரண்யா இருக்கும். பாய் சரண்யா. முறையான பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தாவிடில் ஏற்படும் தீமைகளை இந்த காணொளி மூலம் விமர்சித்துள்ளோம். இனிவரும் காலங்களில் நிறுவனம் மற்றும் குடும்ப சூழ்நிலைகளை மனதில் கொண்டு பாதுகாப்பான பணியை மேற்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கும் நம் சக பணியாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான பணியை மேற்கொள்ள வழிவகுக்கும். பாதுகாப்பே பணியின் முக்கியத்துவம். அதை பின்பற்றாவிடில் வாழ்க்கையில் இல்லையே தனித்துவம்.